எல்லாருமே டேஷ்போர்டுக்குள்ள வந்திருப்போம். வந்துட்டு இப்ப நம்ம மெயினா டீம வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, டீம் மெம்பர்ஸ்ல போயிட்டு நீங்க டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சார் பாருங்க. சாரோட இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 45 மெம்பர்ஸ் இருக்காங்களா? அதுக்கு அடுத்த லெவல் பாருங்க. அந்த 45 மெம்பர்ஸ விட கவுண்ட் வந்து அதிகமாயிருக்கு. இது இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ட் அதாவது 2 லெவல் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்குண்டான இது. அப்போ இவங்களோடது வந்து டீம் சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 லெவல்ல நல்ல குரோத்தோட இருக்கு. 3வது லெவல் பாருங்க. 45 பேர் சேர்ந்து 83 பேரை கொண்டு வந்திருக்காங்க. அது 50% அதாவது 100% growth. அதே மாதிரி 83 பேர் சேர்ந்து 3rd லெவல்ல பாருங்க 70 மெம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பேமெண்ட் வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க பல பேர் இருக்காங்க. சோ இந்த இடத்தான் நம்ம வந்து எஜுகேட் பண்ணி கொடுக்கணும் சார். ஏன் அப்படின்னா நம்ம எனக்கு பணம் வந்தோட நான் வேலை செய்யறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு முதல்ல நம்ம இந்த சிஸ்டத்தோட சீனியாரிட்டினா என்ன அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கணும். ஒரு ஸ்டெப்லயும் நீங்க சேர்த்து அத்தனை பேரும் வேலை செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா வேலை செய்ய வாய்ப்புள்ள ஒரு நபர்களுக்கு தெளிவா நம்ம இந்த சிஸ்டத்தை புரிய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மூலமா டீம் டெவலப் பண்ண முடியும். சோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கு. ஏன் அந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னா சீனியாரிட்டிய குறைக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கும் சீனியாரிட்டி படியில தான் நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும் அப்படிங்கறதா நம்மளோட சிஸ்டத்தோட கான்செப்ட். சோ அப்ப ஏற்கனவே வெயிட்டிங்ல இருக்கிற மெம்பர்ஸ கம்மி பண்ணணும் அப்படின்னா புது மெம்பர்ஸ நம்ம உள்ள கொண்டு வரணும். அதுக்கு வந்தவங்க எல்லாரும் வரட்டும் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா சில பேர் மட்டும்தான் வேலை செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்ப அந்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம சிஸ்டத்துல ஒரு 1000 பேர் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அவர் பிப்ரவரி 1ஆம் தேதி கிராஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சிஸ்டத்துல அட்லீஸ்ட் ஒரு 4000 பேர் ரிசீவ் பண்றாங்க. அதாவது 4000 பேர் புதுசா என்ட்ரி போட்டாங்க அப்படின்னா அந்த 2 டேட் வந்து குயிக்கா மூவ் ஆகும். ஆனா அந்த 1000 பேரும் எனக்கு வரட்டும் நான் வந்ததுக்கு அப்புறம் பண்றேன்னா அவங்களுக்கு லேட் ஆகிட்டே போகும். சோ இதை நம்ம விட்டதுனாலதான் இன்னைக்கு இவ்ளோ பின்னாடி நம்ம சிஸ்டம் இருக்கு. சோ அதனால இத வந்து நம்ம லீடர்ஸா இருக்கிற நம்ம தான் கையில எடுத்து பிரச்சனை எங்க நடக்குது அப்படிங்கறத உன்னிப்பா கவனிச்சு அந்த பீப்புள்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இது வந்து வராம இருக்காது. இன்னைக்கு நீங்க லேட் பண்றீங்கன்னா பின்னாடி ஒரு செகண்ட் ஒரு நாள் நீங்க நம்ம லேட்டா ஒரு ஐடி போட்டாலே அது 5th லெவல் 4th லெவல்ல போகும்போது நிறைய டிஃபரன்ஸ் வருது. மந்த்லி ஒரு மாசம் கழிச்சு கூட வருது ஒரு ஐடிக்கு. சோ டிஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஒரு டீம் மெம்பரையும் கரெக்டா அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்களா அதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். நீங்க ஃபேமிலி ஐடி மூலமா நீங்க டீமை டெவலப் பண்ண முடியாது. இப்ப என்னோட டீம் வந்து பாத்தீங்கன்னா 90 டைரக்ட் இருக்காங்க. அதே மாதிரி டீம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9045 இருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு நான் ஆவரேஜா 100 மெம்பர்ஸ் வந்து குடுக்கற அளவுக்கு நான் டீமை வந்து எஜுகேட் பண்ணி ஒரு லீடரும் அந்தந்த வேலையை அடுத்தடுத்த லெவலுக்கு பண்ணினதுனால மட்டும் ஒரு 15 லெவலுக்கு டீம் டெவலப் ஆகி போயிருக்கு. சோ ஆனா இப்போ நான் எதுக்காக ஃபீல் பண்றேன்னா முதல் 4 லெவல் மட்டும்தான் இந்த முதல் லெவலை விட அடுத்த கட்டத்துல நபர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா 5வது லெவலுக்கு மேல அப்படியே கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கு. அந்த கம்மியாயி போறதுதான் பிரச்சனையே இங்க. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற கட்டத்துல இருக்கிற நம்பரை விட அடுத்து வந்து அதிகமான மெம்பர்ஸ் உள்ள என்ட்ரி ஆனா மட்டும்தான் நம்ம சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப வெளியில இருந்து பார்க்கும்போது 90 மெம்பருக்கு 9000 மெம்பர் டெவலப் பண்ணிட்டீங்களே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அத ஒரு பிரமிப்பா பாக்குறாங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா அது வந்து முதல் 4 லெவல் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா போகுது. 4வது லெவலுக்கு மேல டவுன்ல போகுது. அப்போ நான் சேர்த்த ஆளுகளுக்கும் சேர்ந்து பேமெண்ட் ரிசீவ் ஆக லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கிறதுனாலதான் ஒரு மீட்டிங்லயும் நம்ம வந்து இன்னுமே எவ்வளவு டிப்ஸ் நம்ம கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த நேத்தெல்லாம் கூட பாத்தீங்கன்னா கோபி மீட்டிங்ல வந்து அந்த 4வது லெவல் 5வது லெவலை தாண்டி இருக்கிற டீம் மெம்பர்ஸ் தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அதனாலதான் சில பேருக்கு அது தெரியும். நான் அங்க போயிட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தோம். கான்செப்ட் முதல்ல உங்களுக்கு புரியல. வரட்டும் எங்க இருந்து வரும் பணம் ஒரு விக்கல. நம்ம யாரும் யார்கிட்ட இருந்து காசு வாங்கல. இப்ப கம்பெனிக்கு வந்து காசு டைரக்டாவும் போகல.
கம்பெனி கிட்ட இருந்து நமக்கு டைரக்டா வரல. அப்போ நம்ம சேரும்போது யாருக்கு பணம் கொடுத்தோம்? ஒரு சிஸ்டம் இருக்கு. நல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டம் இருக்கு. அத உருவாக்கி குடுத்துட்டாங்க. நம்ம என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பணம் எங்க இருக்குன்னா, நம்ம யாருக்கு ஒருத்தர் எங்க பழைய இந்த மக்கள் அப்போ உடனே வந்து 50,000 ரூபாய் கொண்டு கொடுத்து கடைசியில அவன் வீட்டுக்கு முன்ன ரோட்ல வீட்டுக்கு முன்ன அரசு. ஹலோ ஜெசினா ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்போ ஒரு நம்ம போட்டுட்டு சீனியாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகும்? புதுசா ஒரு ஐடி உள்ள வரும்போதுதான் சிஸ்டத்துக்குள்ள நிதி, அதாவது ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது உள்ள வருது. அப்ப அந்த அமௌண்ட் வந்து 2 பேருக்கு இருந்து ரிசீவ் ஆகும்போது ஒருத்தர் 400 அப்கிரேட் பண்றாரு. அதே மாதிரி 4 பேருக்கு இருந்து 400 ரூபாய் வாங்குறவரு 1000 ரூபாய் அப்கிரேட் பண்றாரு. சோ இந்த அப்கிரேடும் அக்செப்டும் எவ்வளவு முக்கியமோ பெரிய லெவல்ல நமக்கு உள்ள வரும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்மளோட எம்டி 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை ஷார்ட்டா நம்ம இவ்வளவுதான் அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு விஷயம் தான். கிரௌட உள்ள கொண்டு வரும். சிஸ்டம் நல்லா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நமக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, டெய்லி இன்கம் வேணுமா, அதுவும் இருக்கு. பிக்சடா நம்ம போட்ட ஒரு கேரண்டியான இன்கம் வேணுமா, அதுவும் கொடுத்திருக்காங்க கிரௌட் ஃபண்ட் மூலமா. சோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ரெஃபரல் இன்கம், டெய்லி வருமானத்துக்கு உண்டான இன்ஸ்டன்ட் ரெஃபரல் இன்கமும் இருக்கு. அதே மாதிரி பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது, நம்ம இன்னைக்கு ஒரு நபரை சேர்த்தோம்னா அவர் எப்பெல்லாம் 3வது லெவல் தாண்டி குளோனிங் ஐடியா அது இது எதுல வந்தாலும் அதுல இருந்து நமக்கு ஒரு வருமானம் இருக்கு. அது நம்ம வேலை செய்யாமே வரக்கூடிய வருமானம், ஃபியூச்சர்ல வரக்கூடிய வருமானம், அது வந்து பாசிவ் இன்கமா இருக்கு. அது இல்லாம எல்லாத்தையும் தாண்டி குளோனிங் ஐடி நம்ம இப்போ வாங்குற ஒரு பிக்சட் இன்கமா இருந்தாலும், அன்லிமிட்டெட் இன்கமா இருந்தாலும், ரெஃபரல் இன்கமா இருந்தாலும் 5 முறை மீண்டும் மீண்டும் வருவதற்கு குளோனிங் ஐடி உறுதுணையா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலிஸையும் இதுல ஐடி போட வச்சிருக்கோம். அப்ப அட்லீஸ்ட் பிக்சட் இன்கம் அப்படிங்கறது நம்ம ஃபேமிலி ஐடி மூலமா நமக்கு வந்துரும், ஸ்பான்சர் ஹெல்ப்பும் வந்துரும். சோ இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் ஏன் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்னா, அந்த நியூ ஐடி வராததுனால மட்டும்தான். அந்த நியூ ஐடியை எந்த அளவுக்கு சீக்கிரம் எல்லாரும் சேர்த்து கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு சிஸ்டம் ரன் ஆகும். எப்பயுமே ஒரு ஒரு 3 முக்கோணம் வச்சுக்கோங்க. அந்த முக்கோணத்துல அந்த முக்கு, அதாவது அந்த ஷார்ப், அது வந்து மேல இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டீம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. கீழே வந்து வைடா வரணும். மேல இருந்து கீழே மக்கள் நிறைய சேர்ந்துட்டே வரணும். இப்ப இது எப்படி இருக்குன்னா, மேல நிறைய மக்கள் இருக்காங்க, கீழே போக போக பனல் மாதிரி ஆயிடுது. அந்த ஷார்ப் வந்து கீழே வந்துருது. சோ அந்த மாதிரி இருக்கு. அந்த முக்கோணம் வந்து கீழே தலைகீழா இருக்கு. அப்ப மேல அதிகமா இருக்கிற நம்பருக்கு கீழே வர புது நபர்களால ஈடு கொடுக்க முடியல. இந்த புது நபர்களை வச்சு அந்த கூட்டத்தை நம்ம சமாளிக்க முடியல. அப்ப நமக்கு மிகப்பெரிய கூட்டம் வேணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மீட்டிங் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யாரு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ, யாரால கொண்டு வர முடியுமோ அவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெட்வொர்க்கர் உள்ள கொண்டு வாங்க. நெட்வொர்க்கர் மூலமா தான் டீம் ஈஸியா டெவலப் ஆக முடியும். ஒரு ஐடிக்கும் ஒரு நெட்வொர்க்கர் இருக்கணும், ஒரு யூடியூபர் இருக்கணும். அந்த மாதிரி தேடி பீப்புள்ஸ கண்டுபிடிங்க. இது நம்மளோட இன்கம்காக நம்ம ஐடி போட்டோம், இது டெவலப் ஆகல அப்படின்னா அது நமக்கு தான் லாஸ். டெவலப் பண்ண வச்சா எல்லாருக்குமே லாபம். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஐடியில ஒர்க் பண்றவங்க மட்டும் நமக்கு வாங்க போறது கிடையாது. இப்ப நான் இருக்கேன், என்னோட டீம்ல நான் சேர்க்கிற மெம்பர்ஸ்னால மட்டும்தான் நான் சம்பாதிக்க முடியும்னா இல்ல. யாரு எந்த மொழியில டீமை டெவலப் பண்ணாலும் எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். சோ அதனால ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்கா இதை பண்ணும்போது கண்டிப்பா இதுல சக்சஸ் நிறையவே இருக்கு. இது உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுங்க. இதை மட்டும் நீங்க வலியுறுத்துங்க. இது பிளான்ல வரும், அந்த பிக்சட் இருக்கு, குளோனிங் ஐடி இருக்கு, இது எல்லாமே நம்ம டெய்லி 8 மணி மீட்டிங்ல அட்டென்ட் பண்றோம், ஹால் மீட்டிங்ல சொல்லி தராங்க. எல்லாம் போக கான்செப்ட் என்ன பண்ணா இதை நம்ம சீக்கிரம் கொண்டு போக முடியும் அப்படிங்கறத சிந்திச்சு நம்ம எம்டி 4 ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஸ்டெப்ப நான் பண்ணிட்டேன்னா 5% பேர் மட்டும் சொன்னா, பாக்கி இருக்கிற 90% பேர் பண்ணல அப்படின்னாலும் இது ஃபெயிலியர் தான். சோ அந்த 90% மக்களும் இத பண்ணணும். இத பண்ணினா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல் ஈஸியா நம்ம மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். சோ இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நெட்வொர்க்கர், உங்க டீமை யார் மூலமா டெவலப் பண்ண வைக்கலாம், ஒரு டீச்சர், இல்ல ஒரு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் டியூஷன் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா,
பேரண்ட்ஸ் கிட்ட டைரக்ட் லிங்க் இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு வேணாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தைய கொண்டு போய் எல்கேஜில சேர்த்து அதுக்கு ஃபீஸ் கட்டி 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் எல்லா செலவும் பண்ணி, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எல்லா செலவும் பண்ணி, நாளைக்கு அவங்க மூலமா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இதுதான். பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லாம் ஆகணும். அதுக்காக நம்ம இன்னைக்கு எவ்வளவோ காசு கொட்டுறோம். அதே மாதிரி நினைச்சு இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய அவங்களுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துலயோ இல்ல ஒரு 10 வருஷத்துலயோ கண்டிப்பா இந்த குரோர்பதி கிளப் மூலமா எண்ணிலடங்காத வருமானம் நம்ம பார்க்க தான் போறோம். அது உறுதியான விஷயம். சோ இந்த ஒரு 1000 ரூபாய்ங்கிறது யாருக்குமே பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது இதோட டெப்த்தையோ இதோட ஆழத்தையோ நம்ம இன்னுமே வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐடி போட்டுட்டீங்க அப்படின்னா இது உங்களோட சொந்த கம்பெனின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு பிசினஸ், உங்களோட ஓன் பிசினஸ். அந்த பிசினஸ ஃபர்ஸ்ட் 3 லெவல் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் 3 லெவல் குரோத்ல இருக்கா, மைனஸ் ஆகக்கூடாது. முன்னாடி இருக்கிற லெவலை விட டீம் மைனஸ் ஆகாம கொண்டு போகணும். அப்ப எங்க மைனஸ் ஆகுதோ அந்த இடத்துல உங்களோட ஒர்க்கை வந்து மறுபடியும் நீங்க எஃபோர்ட் போட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். சோ இவ்வளவுதாங்க சிம்பிள். நீங்க எங்க வேலை செய்யணுங்கிறத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி வேலை செய்யணுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களோட டீமுக்கு நான் இதை மெயினா சொல்றேன். நீங்க வந்து 10 பேர் சேர்த்துட்டு உங்க டீமை நீங்க ஃபாலோ பண்றதுக்காக டேட் கேக்குறீங்க, டேட் வாங்கி வச்சிருக்கீங்க. சில பேர் இதை ஃபாலோ பண்றீங்க. ஆனா புதுசா வர மெம்பருக்கு அந்த டேட்ஸை கொண்டு போய் சேர்க்காதீங்க. நீங்க இந்த டேட்ல வரும்னு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா அவங்களுக்கு கொடுத்தா அவங்களோட மைண்ட் செட் 2 விதமா யோசிக்கும். ஒண்ணு, 200 வர்றதுக்கே இவ்வளவு நாள் ஆகுது, இனிமே வந்து இவங்க மூலமா நம்ம 15 10 கோடி எல்லாம் வரணும்னா அது நடக்காத காரியம். சோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு அந்த 200 வந்தோன்னா அப்கிரேட் பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது ரீசன் வந்து அவங்க கத்துக்கவும் மாட்டாங்க. சரி நம்ம தேதியில போட்டிருக்கோம், இந்த தேதிக்கு நம்ம போயிட்டு இருக்கு, வரட்டும், அப்ப நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிஸ்டத்துக்குள்ளேயே வராம வெளியில இருந்து இந்த பேமெண்ட்டை மட்டுமே கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவா நான் என்ன சொல்றேன்னா, விடுகதையா இருக்கிற நம்ம வாழ்க்கையில விடை தேடி ஒருத்தரும் ஒரு வகையில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல நமக்கு வெற்றி கிடைச்சா சந்தோஷப்படுறோம், தோல்வியோ இல்ல ஒரு அனுபவமா கிடைச்சா அது நம்ம வந்து அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு பயணத்தை தொடர்ந்து நடந்துட்டு போறோம். ஆனா இந்த டேட் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, விடைய கையில வச்சுட்டு வெற்றியை தேடுற மாதிரி இருக்கு. இந்த தேதியில தான் வரப்போகுது, எப்ப வரும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது எப்படி சக்சஸ் ஆகும்? சோ அதனால தயவு செஞ்சு சொல்றேன், உங்களோட டேட்ஸை வந்து உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணாதீங்க. டீமை டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணி எங்க வேலை செய்ய வைக்கிறதுக்கும் எப்ப வந்து டேட் வந்து குயிக்கா ஷார்ட் ஆகுதோ, அதாவது இப்ப நான்லாம் ஜாயின் பண்ணும்போது பேசிக் பிளான் 4 நாளையில ரிசீவ் ஆச்சு, 5 நாளையில ரிசீவ் ஆச்சு. இன்னைக்கு வந்து 4 மாசம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கறத ஒருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை முன்னேற்றி கொண்டு வரணும். அந்த 3 மாசம் ஆகணும், அப்புறம் 2 மாசம் ஆகணும். இதுக்கு ரொம்ப நாள் நமக்கு தேவைப்படாது. எப்பன்னு கேட்டீங்கன்னா, February 1ல இருந்து March 7 வரைக்கும் நமக்கு ஒரு கான்டெஸ்ட் பீரியட் இருந்துச்சு. சோ அந்த கான்டெஸ்ட் பீரியட்ல 63 பேர் கோல்டு காயின் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அந்த கூட்டத்தை நம்ம சமாளிக்க இப்ப நமக்கு ஒரு பெரிய கூட்டம் தேவைப்படுது. ஆனா நீங்க March 8க்கு அப்புறம் May 31st வரைக்கும் பாத்தீங்கன்னா க்ரௌடு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஜாயின் ஆயிருக்காங்க. சோ இந்த கூட்டத்தை வச்சு பெரிய நமக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அவங்களோட எப்படி நம்ம சண்டை போட முடியும்? சோ அப்போ இங்கே புது மெம்பர்ஸ் நமக்கு அதிகமா தேவை. அவங்க வந்தாதான் இந்த கான்டெஸ்ட் பீரியட்ல இருக்கிற வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்கள நம்ம செகண்ட் லெவலுக்கு அனுப்ப முடியும். அப்படி செகண்ட் லெவலுக்கு நம்ம அனுப்பிட்டா மே மாசத்துல இருக்கிற எத்தனை என்ட்ரிஸ்க்கும் ஒரு வாரத்துல டேட் கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? சோ அதனால எல்லாரும் உங்களோட எஃபோர்ட் என்ன, எப்படி நம்ம இந்த ஐடி சீனியாரிட்டியை வந்து எப்படி முன்னேற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறது புது மெம்பரால மட்டும்தான் முடியும். குளோனிங் ஐடி ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இருக்கு. நம்ம சிஸ்டம் வந்து ஸ்டாப் ஆகாம அப்படியே ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கான சப்போர்ட்ல இருக்கு. ஆனா புது மெம்பர்ஸ் உள்ள வரதான் இது வேகமா ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நாங்க ஆணித்தனமா பதிவு பண்ண விரும்புறேன். அண்ட் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இத கொஞ்சம் நீங்க எல்லாருமே கன்சிடர் பண்ணி எங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத மனசுல வச்சு ஃபர்ஸ்ட் 10 பேரை ஆக்டிவ் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ்